எடுத்து கிடப்பக்கம் போடும். ரெக்கார்ட் ஆகுதா? ஓ, கீழே குடியண்டா வாப்பா. 10. நல்லா தள்ளி குடியண்டா வச்சு. அவனை தர்ற மாதிரி. என்னடா இப்படி? என்னடா? இதுவா புறா? ஓ, இன்ட்ரோ கடி. கதை. ஹாய் கைஸ், வெல்கம் டு மக்கள் நாயன் பிளாக், ஃபன் பிளாக். இப்போ என்னடா நாங்கள் வந்து பாபிக்கு ஒன்று போடுற செட்டப் ஒன்று எடுத்து தலைவர் ராமன் செட்டப் பண்ணார். ஆனால் தட்டு எடுக்கல, இறைச்சி வாங்கல. இப்போ டைம் வந்து கிட்டத்தட்ட 5:30 வரைக்கும் என்னடா 5:30 ஆகுது. இதுக்கு பிறகு தான் நாங்கள் இறைச்சி வாங்கி தட்டு எடுத்து பாபிக்கு போட போகிறோம். என்ன மாதிரி வருதுன்னு தெரியல. இந்த தலைவர் கேட்க இப்போதான் ஒருத்தனை வந்து சேர்ந்துருச்சான பாவிக்கு போட பிளான் போட்டது காலையில் வந்து சேர்ந்துருச்சான இரவாக போகுது பார்ப்போம். என்ன செஞ்சாலும் பாபிக்கு போடணும். ஏண்டா வந்து ஒரு ஆள் வந்து கந்த சஷ்டி விரதமா மரக்கறியாம். அவரை சொன்னா வீட்டை இருந்து பீட்ரூட் கறியை சோப்பின்ல கட்டிட்டு வா, அதுக்கு பதிலாண்டி சொல்லி அதையும் எடுத்துட்டு வரல. வேறு வாயை பார்க்க வச்சு சாப்பிடணும். வாயை பார்க்க வச்சு சாப்பிட்றதுக்காயாவது பாபிக்கு போடணும். கொஞ்சம் அப்படி நண்பர்கள் நாங்க இல்லை, அப்படி எதிர்பார்த்தா செஞ்ச நண்பர்கள். அது சாதகமா செய்யறது நண்பர்கள் இல்லை. இப்போ அப்படி ஜூஸ் அவர் காசு வச்சுக்கார் பர்சில் வாங்க வேற வர்ற காசுல. இப்போ வந்து நம்ம காய்கறி எக்ஸ்பிரஸ் வந்தியும் கடைஞ்சன மாதிரி என்ன விளக்கம் ஒஃபருக்கு பரவாயில்ல தெரியா. பாப்போம் உள்ள போய் வாங்க பாப்போம். 2-3 நாள் கூடி இருந்து இந்த பிளான் போட்டு ஒரு எப்படி சொல்ற லண்டன் பிரான்ச்சுக்கு போறவன் அப்படி பிளான் போட மாட்டான். அதோட நம்ம ஒரு பிளான் பண்ணாலே எவ்வளவு நாள் ஆகும். அதுதான் இந்த ஒரு கண்டுபிடிக்கிற விஞ்ஞானி கூட இவ்வளவு ஒரு ஜோசிச்சு கடுமையா. இதுக்கு வேறையா குரூப் வேற திறந்து அதுல பேர் ஃபன் பாய்ஸ் எல்லாம் 4 பேர் குரூப்ல மொத்தம் 4 பேர். இப்ப என்னன்னு சொன்னா நான் வந்து வெளில விளைக்கிறேன், இவன் வந்து டவுன் களுவாஞ்சி கூடி. அப்ப நம்முடைய பார்த்த நண்பர்கள் தெரியாம இருக்கும், அதனால இன்ட்ரோடியூஸ் பண்ணி கொள்றேன். அங்க இங்க இருக்கிறவனே எனக்கு எடுத்து என்ன ஆனு நீ வரலையா, ஒரு ஆள் எடுத்து என்ன சாதி வரலையா, இவனே இஞ்சிருக்கான பக்கத்து வீடு. தூரத்துல இருந்து வர நீ சரியா வந்ததாடா, பக்கத்துல நாங்க டக்குன்னு வந்துடும். அது சரியாடா. ஓகே வாங்க உள்ள போ. சரி ஓகே, உள்ள போயிட்டு நாங்க காகில்ஸ்குள்ள போயிட்டு என்ன வாங்க இறைச்சி. இல்ல இது இறைச்சி வாங்கல, பாவிக்கு போட போறோம். வேற என்னத்தையும் வாங்கி இவர் குருக்கள் என்னென்ன ஜோசினா இப்ப இறைச்சி வாங்கி கொண்டு இங்க வெட்டுரு எல்லாரும். இப்ப திரும்ப ஒரு பிளான் போட்டு கொண்டிருக்காங்க. இது வந்து காஞ்சி போய் கிடந்தது. இங்கே வந்து பார்த்தா கடைஞ்சன மாதிரி என்ன விளக்கம் பண்ண தெரியா, யாரையா பிடிச்சி தான் நம்ம கேட்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் என்ன ஒஃபர்ண்டே தெரியாமல் தான் வந்து, ஆனால் இப்போயும் தெரியும் எங்களுக்கு என்ன ஒஃபர் போகுதுண்டு. ஆனால் ஆக்கள் மட்டும் நிறைய பேர் நிற்காங்க. இந்த நம்மளோட தலைவர் நிற்க என்ன ஒஃபர்ண்டு தெரியுமா உங்களுக்கு? அது எனக்கு தெரியாதான் ப்ரோ, என்ன ஒஃபர்ண்டு இது வரைக்கும் தெரியல. பார்ப்போம் நம்ம சாங்க சும்மா பார்க்கணும். ஒஃபர் இல்லையோ முதல்ல நம்ம இந்த இடத்துல இருந்து போகணும்டா, டைம் ஆகிடுது. பொருங்களேன் குடும்பஸ்தனவர் பார்க்காரு, குடும்பத்துக்கு தேவையான பொருட்களை பார்ப்போம். நம்ம இந்த அறிக்கை என்ன ப்ரோ, நீங்கள் மசாலா ஒன்று இல்லைன்னு இது இந்த மசாலா எல்லாம் போட்ட மாதிரி. இஞ்சி பாருங்க, இஞ்சி பாருங்க எல்லாம் போட்ட மாதிரி. என்னது ப்ரோ, அது கறி பவுடர்டா, பாவிக்கு கறி அப்படி தனியா இருக்கா ப்ரோ? ஐ டோன்ட் நோ. இறைச்சி மசாலா வெட்டி தானே. அதோட என்னன்னு சொன்னா அம்மாக்கு கொஞ்சம் எனக்கு அப்படி கிட்ட பிடிக்கல. எனக்கு அப்படி பிடிக்கல. உங்களுக்கா? அப்படின்னா அதோட என்னன்னு சொன்னா நாங்கள் 3 பேரும் சிக்கன் எடுக்கிறது ரெடி ஆகி கொண்டு இருந்தாங்க. அவனோட கிருஷாந்த் மாதிரி அந்த வண்டே கப்பை தேடி கொண்டு இருந்தார். என்னதுக்காக வண்டே கப்பில் கொஞ்சம் பேப்பர் கப் மாதிரி இருந்தது. அது வண்டே கப் எவ்வளோ அதுக்கு யூஸ் ஆகுதுன்னு தெரியுமா? அவசரத்துக்கு வண்டே கப் எவ்வளோ யூஸ் ஆகுது. பழக்கம் உடல் நலத்துக்கு டிஸ்க்ளைமர், குடிப்பழக்கம் உடல் நலத்துக்கு தீங்கு விளைவிக்கும். அதான் வாங்கி வருது இல்லை தெரியல, நம்ம வாயில் வைக்காதாக்கள் தானே, அப்போ வாயில் அது உலரும். பிளம்ஸ் ஹார்ட்டுக்கு நல்லவா. எவ்வளோ அவர் இந்த போராரி வெஜிடபிள்ஸ் மேன். இவர் வந்து ஹெல்த்தி ஃபுட் சாப்பிட்றானு ஃப்ரெண்ட்ஸ். சரியான ஃப்ரெண்ட்ஸ், நீங்க சொல்லுங்க. மக்களுக்காக உழைக்காரு அவர். நீண்ட ஆயிரோட இல்லை. நாங்க 2000 ஷேர் போட்டிக்கோம். சரியா, நீ கடைசி ஒரு 1000 நீ எங்களுக்காக போடணும். நீ சாப்பிட்டதானே, நீ கலந்து விட்டதானே, நீ காசு போடு. அவசியமா போட மாட்டியா? இந்த வார்த்தை நீ பார்த்து சொல்லி ஆகணும். நீங்கள் என்ன கூறினாலும் என்னிடம் தற்பொழுது காசு இல்லை. நீங்க போடுங்க, நான் போறதா. இல்லை விச்சு
வேற கேள்வி கேட்டீங்க இங்க பாரு நீங்களே முடியலங்க நம்ம 2000 சேர் போட்டீங்க தானே அப்ப இவர் இந்த நண்பன் நம்மளே அப்ப நீ சாப்பிட்டா தானே காசு போடு 1000 வாங்கி போட்டு ஆகணும் என்ன என்ன 1000 கொண்டாடு 1000 I don't know bro it's money is இல்ல அந்த ஒலிவோயில தூக்கி வாங்க போறேன்னு காசு வச்சு நண்பர் ஒளிவோயில தூக்கி வாங்க போறேன் நின்றவர் சாவடி இல்ல காசு நீ அந்த ஆகணும் 1000 வண்டி எடுக்க ஆகணும் உனக்கு இல்ல என்ன வருது அவனுக்கு வந்து I bring 500 rupees 500 என்னது காண்று 500 என்ன இருந்துச்சு 500 என்ன சுகர் ஃப்ரீ ஒன்று வாங்கி தரலாம் உங்களுக்கு 500 பேஷண்ட் வந்து இதை பிடிக்க கூட எனக்கு சுகர் இல்ல ப்ரோ ஹை சுகர் நீங்க பாருங்க இதுல வட்டமா போட்டிருக்கிறது ஹை சுகர் பாருங்க இதுல ஆஃபர் போட்டுச்சு எவ்வளவு கொடுத்தீங்க 200 ரூபா 200 ரூபாய்க்கு உங்களுக்கு எல்லாரும் தந்தடி திரு சும்மா இருங்க பிரஷர் குடிக்கணும் போட்டு வச்சா இல்லையா கொஞ்சம் வீடியோ சரி பாத்துல ஃப்ரெண்ட்ஸ் சும்மா நண்பன் ரெண்டு பேருக்கு சொன்னதுக்கு ஊருலா சொல்லி தரானே ஃப்ரெண்ட்ஸ் ரோட்ல போகல நாளை காலையில வீட்டை தட்டி கேட்பாங்க கிரிச்சாந்தவனுக்கு பிரச்சனை இந்த படம் மாதிரி ஒரு ஜோக் கொண்டு தெரியுமா அதே மாதிரி தாய்க்கு இந்த வாழ்க்கை பாருங்க ஒவ்வொரு பெர்மிஷன் கேட்கறது அதாவது மச்சம் சாப்பிடுறதுக்கு கொழும்புக்கு போறேன் பாருங்க போய் இத பாருங்க வீடியோ கிரிசாந்தர் அம்மா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா நான் தான் மிச்சுவோம் சொன்ன போய் நான் ஒரு இடம் போகல ஒரு ஆளை கவனிச்சு கொள்ளுங்க ஜூம் போங்க காட்டி அவரா கிரிஷாந்த் உன்னை சொல்லியாடா சொல்றான் மச்சம் சாப்பிடுறதுக்கு நிறைய வெளிநாடு போக போறோம் நாம் மச்சம் சாப்பிட போமிச்சு எங்க காண்டா இன்னும் மனுஷன்டா இப்படி ஒரு எதிர்பார்க்க இல்ல லவ்வோட அம்மாவோட காய்ச்சல் நடவே உண்மையை சொல்லு சில பேர் அவ்வளத்தையும் போடுறா ஒழுங்கா ஒரு எடிட்டும் பண்ணாம அப்படியே போடு அதான் பல தில்லாலங்கடிகள் மாட்டோம் இல்ல திரும்ப அந்த போய் அந்த வீட்டையும் இதை கட் பண்ணுவேன்னா இதை கட் பண்ணி என்ன ஏத்திட்டு போன யாரு நீ தானே கிரிசாந்திர வீட்டை போனோடனே திவாவை என்னை அவங்க அம்மா ஒரு மாதிரி பார்ப்பாங்க ஏன்டா அவன் மகனை நாங்க தான் கெடுக்கிற மாதிரி ஆனா உண்மையிலே வியூவர்ஸ் பார்த்துக்கொள்ளுங்க என் உடம்புக்கு என்ன நடந்தாலும் அதுக்கு இவங்க தான் பொறுப்பு இதெல்லாம் எல்லாத்தையும் சரியா போவோம் இனி நம்ம ராவிக்கு போட்டலாம் நம்ம சாப்பிட இல்லாது ஆரம்பத்துல என்ன சொன்னானே 2 பேர் பைக் எடுத்து மருதமனை இப்ப நான் சொல்றேன் பாபிக்கு பிளான் எப்படி வேற பிளான் போட்டாங்க நல்லா இருக்கு பாபிக்கு விட்டு போட்டு மரக்கறி ஒண்ணு சாப்பிடுவோம் கரெக்ட் நிறைய நீ மேட்சிங் சாப்பிட இல்லன்றதுக்காக டக்குல வைரா சொல்லு சாப்பிடுறேன் நானும் சாப்பிடுறேன் சரி 1700 ஓ பட்ஜெட் தரணும் ப்ரோ 3700 பட்ஜெட் இங்க கால்குலேட்டர் காசு ரன் சொல்லணும் இல்ல நீ போன் எடு கொஞ்சம் போன் எடு கொஞ்சம் இல்ல பேச தேவையில்ல போன் எடு பேங்க்ல எவ்வளவு பேலன்ஸ் பேங்க்ல காசு இல்ல சரி அப்பரிக்கி கல்ல நாயே டேய் உனக்கு சம்பளம் வந்து எலுமிச்ச காசு வர்றா இப்போ வந்து கடைசியா பாபிக்கு கடையில வாங்குறதுக்கு போறானுகள் 2 பேரும் போறானுகள் பாப்போம் வரான் பாபிக்கு வரான்ல இல்ல என்னத்தோட வரானுகள் பாப்போம் கிரிஷாந்த் பைக் ஒரு நம்பிக்கையில விச்சு மாறி எடுத்து ஓடி போறான் அதை சொல்லுங்க ஓ என்னடா நீ இப்பாடி ஹாய் கைஸ் ஆனால் இவனை 2 பேர் அனுப்புனாங்க நீ பைக்கில் நீங்கள் பார்த்துப்பீங்க அந்த வீடியோவில் போனவனுகள் கடைக்கு போகல கடைசி வரையும் பைக் பழுதா போய் தாமண்டு கோல் அடிச்சியானால் நாங்களே திரும்ப போய் கூட்டி வந்தாங்க தான் நீங்கள் 2 பேர் நல்லா பார்த்துக்கொள்ளுங்க இவனால் தான் போனவனு 2 பேரும் தான் போனவனு பைக் பழுதா போன பாபிக்கு கடைசியில் பாபிக்கு என்ற இல்லாம ஆக்கி போட்டீங்களேடா அதோட கிரிஷாந்த் தான் பைக் எடுத்தேன் ஓடுறதுக்கு அதை பிச்சு வாங்கிட்டு போன பயத்துல அதான் வந்து அந்த பைக் ஓடுனதுல கையில என்ன கிரிசாந்தன் கொஞ்சம் பெரிய டிரைவர் தான் இருந்தும் எனக்கு ஒரு சின்ன ஆக்சிடென்டால பயம் வந்ததால நான் தான் ஓடுனேன் கடைசி வரைக்கும் பாபிக்குன்றது ஒரு இதா போயிது ஆனா அடுத்த பிளான் வந்து பெரிய பிளான் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க இப்போ எங்களுக்கு மட்டும் ஏமாற்றம் இல்லை இந்த வீடியோ பார்த்துக்கணும் நம்முடைய உறவுகளுக்கும் பெரிய ஒரு ஏமாற்றம் தான் அடுத்து இருந்தாங்க திரும்ப நீட்டாக கொண்டு செய்வோம் ஆனால் பாபிக்கு கட்டாயம் போடுவோம் அடுத்த தரம் இப்படி ஏமாற்ற மாட்டோம் இனி என்ன செய்யும் எங்களுக்கே ஒரு பெரிய ஒரு ஏமாற்றம் இது ஓகே பெரிய மாற்றம் செய்வோம் அதான் அடுத்த இதில் சந்திப்போமா பாய் இப்போ நாங்கள் நிற்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா களுவாஞ்சேரி பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே 2 ஒன்றையும் என் எல்லாரும் போகிறோம் இப்போ கடை நீ என்ன ஒன்றும் செய்யலை கடையெல்லாம் சாப்பிடுது வந்தால் 2 வீடியோ எடுக்கிறாங்க அது வேற வழி தெரியல அதான் அதே கடை தான் ஒரே வழி பாபிக்கு வந்து கடைசியில் நம்ம பாபிக்கு ஆகிருக்கேன் போல அடகு ஆனால் வெக்கல்ல பாபிக்கு ஆகிற அளவுக்கு என்ன நைட்டு பாப்போம் அடுத்த தடவை நம்ம பாபிக்கு போடுவோம் அதில் வந்து எல்லாரையும் சந்திப்போம் ஓகே சரி ஓகே மீண்டும் இன்னும் ஒரு வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறும் தீபா பிச்சு கிரிஷாந்த்
And பாய்.